மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை ரகசியம், அந்தரங்க வாழ்க்கை ரகசியம், அதாவது திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படின்றது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது, அதை பொறுத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கப் போகின்றது, எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் சீரோடும் சிறப்போடும் சுகபோக வாழ்க்கையை வாழலாம், அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணை திருமணம் செய்து கொண்டா சுகபோக வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது. மறக்காமல் லைக் பண்ணுங்க, அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். தனுசு ராசி, உங்களுடைய தனுசு ராசியின் அதிபதியாக வரக்கூடியவர் தான் குரு பகவான். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே நல்ல அறிவாளியாகவும் இருப்பீங்க, விவேகம் மிக்கவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வயதில், அதாவது நீங்கள் வயதில் மூத்தவர்களையும் படித்தவர்களையும் மதித்து மரியாதை கொடுப்பவர்களாக இருப்பீங்க. சுறுசுறுப்பான மனநிலை எப்போதும் இருக்கும். இலகிய மனம் கொண்டவர்கள் அப்படின்றதுனால அனைவராலையும் விரும்பி நேசிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். வாழ்க்கையின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் தான் செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய தனுசு ராசிக்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் போராடம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து பாதத்திலும் பிறந்த நீங்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களும் தனுசு ராசிக்காரர்கள் தான். பெரும்பாலும் நல்ல உயரம் கொண்டவர்களாக இருப்பீங்க. கவர்ச்சியான உடல் அமைப்பையும் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய திருமண பொருத்தம், இல்லற வாழ்க்கை அப்படின்ட்டு பார்க்கும்போது தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் அவிட்டம், கார்த்திகை 1ஆம் பாதம், மிருகசீரிஷம் 3 மற்றும் 4 பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியும். அதேபோன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, பூரம், சுவாதி, போராடம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும். அதேபோன்று தனுசு ராசி போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உத்திராடம், திருவோணம், அஸ்வினி, திருவாதிரை, சுவாதி, உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும். அதேபோன்று போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் போரட்டாதி நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2ஆம் பாதம் மற்றும் 3ஆம் பாதம், உத்திரம், ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை நிச்சயம் அமையும்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் பரணி, மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதம், அஸ்தம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். அதேபோன்று பெண்களாக நீங்கள் இருந்தால் உத்திரட்டாதி, திருவாதிரை, பூரம், பூராடம், அஸ்தம், சுவாதி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சரி, இல்லற வாழ்க்கையும் சரி சிறப்போடும் சீரோடும் நிச்சயம் அமையும். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களிடம்
தற்பெருமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது. தன்னை தானே உயர்த்தியும் பேசிக்கொள்வீங்க. அதிக நண்பர்களையும் பெற்றிருப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகி வந்துடுவீங்க. எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வி அடைந்தால் எளிதில் துவண்டு விடுவீங்க. எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை கூட முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. பொதுவாகவே சுறுசுறுப்பானவர்கள், கள்ளம் கபடமின்றி பேசுபவர்கள், யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். எளிதில் கோபப்படவும் மாட்டீங்க. ஆனால் கோபம் வந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கடுமையானதாக இருக்கும். உங்ககிட்ட நயமாக பேசினா எதையும் சாதித்து கொள்ளலாம். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை அதிகமாகவே இருக்கின்றது. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பிறருடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனை என்று கருதி அவங்களுக்கு உதவும் மனம் கொண்டவர்களாகவும் இருக்கீங்க. அதனால் பிரச்சனைகள்லையும் மாட்டிக்கொள்வீங்க. உங்களில் பெரும்பாலானோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. உடல் உழைப்பை அதிகம் விரும்பாதவர்களாகவும் இருப்பீங்க. ஆனால் சிலர் ரொம்ப கடினமான குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய மத்தியம வயதில் 30-35 வயதுக்கு பிறகு சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுடைய உழைப்பால் நீங்கள் அமைத்து கொள்பவர்களாகவும் இருப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். அழகான தோற்றம், தாராள மனது, துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பீங்க. விளையாட்டில் அதிக ஈடுபாடு இருக்கும். புகழ்ச்சியில் அதிக விருப்பம் இருக்கும். சுயநலமும் அதிகம் இருக்கின்றது. ஆலயம் மற்றும் பொது ஸ்தாபனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வீங்க. பல அயல் நாடுகளுக்கு பயணம் செய்து பொருள் ஈட்டுபவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படின்றது சுத்தமாக பிடிக்காதுன்னே சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. அடுத்தவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு செயல்படுபவர்களாக இருப்பீங்க. உங்களிடம் நல்ல குணங்கள் நிறையவே இருக்கும். நீங்கள் மற்றவர்களிடம் மரியாதையுடன் பழகுவீங்க. எந்த ஒரு செயலிலும் வெற்றி பெறுவீங்க. பிடித்த ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆசைகள் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுத்து வாழும் மனப்பான்மையை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் இருக்கின்றது என்பதனால அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்லவும் விரும்புவீங்க. திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படின்ட்டு பார்க்கும்போது நிச்சயமாக சிறப்பானதாக அமையும். உங்களுடைய திருமணம் காதல் திருமணமாக நிச்சயம் அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும். இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும். தனுசு ராசியில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் விருச்சிக ராசி மற்றும் துலாம் ராசியில் பிறந்த ஆண் ராசிக்காரர்கள் உங்களுக்கு பொருத்தமானதாக இருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் சிம்மம், மேஷம், மிதுனம், மீனம், கன்னி இந்த ராசியில் பிறந்த ஆண்களையும் திருமணம் செய்து கொள்ளலாம். தனுசு ராசிக்கார பெண்கள் இந்த ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் நிச்சயம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அதே போன்று தனுசு ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ராசி எது என்று பார்க்கும்போது கும்பம் ராசி மற்றும் மகரம் ராசியில் பிறந்த பெண்கள் சிறப்பானவர்களாக இருப்பாங்க. அதே போன்று சிம்மம் ராசி, மேஷம் ராசி, மிதுனம் ராசி, மீனம் ராசி, கன்னி ராசி இதில் பிறந்த பெண்களும் நிச்சயம் உங்களுக்கு பொருத்தமானவர்களாக இருப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையை சீரோடும் சிறப்போடும் எடுத்து செல்ல உதவுவாங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக சிறப்பாக செல்ல வேண்டுமென்றால் தெய்வீக வழிபாடு மிக முக்கியம் அப்படின்றத ஒரு கட்டத்திற்கு மேலே நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நடப்பீங்க. பழமையான விஷயங்கள்லையும் வேதம் மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் புத்தகங்கள்லையும் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அமைதியான தோற்றமுடையவர்களாக இருப்பீங்க. எப்போதுமே சிரித்த முகத்துடன். வீண் பகட்டு, பொய், புரட்டு உங்ககிட்ட இருக்காது. பிறரிடம் உண்மையாக இருக்க விரும்புவீங்க. மற்றவர்களும் அதே போல் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க.
ஆனால் நீங்கள் கோபம் கொள்ளும்போது கோபத்தில் தோன்றும் வார்த்தைகளின் கடுமை எதிரில் இருப்பவர்களை வாயடைக்க செய்திடும் என்பதையும் சொல்ல வேண்டும். நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இருப்பீங்க, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ஆதரவை கொண்டு உங்களின் உடன் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொள்வாங்க. உங்களால் உங்களின் சகோதர சகோதரிகள் தான் பயனடைவார்களே தவிர அவர்களால் உங்களுக்கு பெருசாக பயனே இருக்காதுன்னு தான் சொல்லணும். உறவினர்கள் உங்களை மோசம் செய்தால் அவர்களின் உறவை துண்டித்து கொள்ளவும் தயங்க மாட்டீங்க. நல்ல இனிமையான குரல் வளமும் கொண்டிருப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்ட்டு பார்க்கும்போது மனைவியின் மீது ஆண்கள் அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. அதே சமயத்தில் மனைவியை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீங்க. தன்னுடைய துணை அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. நினைத்த மாதிரி தன்னுடைய துணை இல்லை என்றால் மன வருத்தமும் படுவீங்க. அவ்வப்போது தன்னுடைய துணையுடன் ஒற்றுமையுற்ற நிலையும் ஏற்படும். சில விஷயங்களில் விட்டு கொடுக்காததால் பிரச்சனையும் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் எப்போதும் ஒற்றுமையாக இருக்கலாம். தன்னுடைய துணையை அளவுக்கு அதிகமாக விரும்புவீங்க. ஒரு சிலருக்கு காதல் தோல்வி, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனால் உங்களின் இல்லற வாழ்க்கை சிறக்கும். தன்னுடைய துணையை தனக்கு நிகராக நினைப்பீங்க. சுதந்திரத்தை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பீங்க. மனைவியின் அதிகாரத்தையும் அவமரியாதையையும் பெருசாக சகித்து கொள்ள மாட்டீங்க. அதனால் உங்களுக்குள்ளார அவ்வப்போது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அந்த சமயத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணமும் கொண்டிருப்பீங்க. மற்றவர்களிடம் அன்பும் காட்டுவீங்க. சிறந்த கணவராக இருப்பீங்க. சிறந்த மனைவியாக இருப்பீங்க. மன வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாலும் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். தாயுள்ளம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கை பல பிரச்சனைகள் வந்தாலும் சந்தோஷமானதாகவே அமையும். அன்பே உங்களுடைய ஆயுதமாக இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகள் அறிவாளியாக இருப்பாங்க. தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மனைவியின் பேச்சை கேட்டு நடப்பது உத்தமம். உங்களுக்கு கனவு அதிகம் வரும். துணைவியின் ஆலோசனையை கேட்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். தன்னுடைய துணையை மிகவும் விரும்புவதுடன் தன்னுடைய துணையை ஒரு காதலியாக நினைத்து சிறப்பாக வாழ்வீங்க. தனது துணையை அனைத்து விதத்திலும் திருப்தியாக வைத்திருப்பீங்க. வாழ்க்கையில் தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி மிகச்சிறந்த காதல் வாழ்க்கையையும் அனுபவிப்பீங்க. உங்களுடைய துணை நல்ல குணம், உழைப்பாளி மற்றும் அமைதியானவர்களாக இருப்பாங்க. தனது துணையை முழுவதுமாக நேசித்து உங்களுக்குள்ளார பிரச்சனைகள் வராமல் பல நேரங்களில் பார்த்து கொள்வீங்க. இல்லற வாழ்க்கையின் இனிமையான பகுதியை ரசித்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இல்லறம் அப்படின்றது முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு கொள்கையை தனக்கான கொள்கை என்று வைத்து கொண்டு அதற்கேற்றார் போல வாழ்வீங்க. அந்த கொள்கையை தனது துணையும் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. இல்லற வாழ்க்கை சில நேரங்களில் இனிப்பும் கசப்பும் நிறைந்ததாகவே இருக்கும். பிரச்சனை வருகிறது என்று துணைவியிடம் இருந்து விலகி சென்றால் மீண்டும் சேருவது கடினம். ஆகையால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள். எப்பேற்பட்ட கஷ்டங்கள், எதிர்ப்பு, வம்பு வழக்குகள் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் அதுவும் வாழ்க்கையின் ஒரு அங்கம் என அதை ஏற்றுக்கொண்டு முன்னேற்ற பாதையில் போவீங்க. தர்ம சிந்தனை அதிகம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பீங்க. எல்லோருக்கும் ஆலோசனை சொல்லும் இடத்துல இருப்பீங்க. பலருக்கும் உங்களுடைய உதவியும் ஆலோசனையும் தேவைப்படும். எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் வெளிப்படையாக பேசுவது உங்களுடைய பலம். உங்களிடம் ரகசியம் மட்டும் எதையும் சொல்லக்கூடாது. தன்னுடைய சொந்த கருத்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பீங்க. ஆனால் எந்த விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து முடிவெடுப்பதில் வல்லவர்களாகவும் இருப்பீங்க. மிக இலகிய குணம், தயாள மற்றும் ஈகை உள்ளம் கொண்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை
தெற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து நிச்சயம் வருவாங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்வாங்க. அவங்களுக்கு ஏற்றார் போல நீங்கள் நடந்து கொண்டால் இது சாத்தியமாகும். மிக பெரும் நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணையால் வந்து சேரும். மிகப்பெரிய மாற்றங்கள் திருமணத்திற்கு பிறகு நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். திருமண தடை ஏற்பட்டாலும் திருமணத்திற்கு பிறகு பிரச்சனை வந்தாலும் பெருமாளை வணங்கினால் அனைத்தும் சீராக முடியும் அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை ரகசியம், அந்தரங்க வாழ்க்கை ரகசியம், திருமணம் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு வரப்போகும் துணைவி எப்படி இருப்பாங்க, வரப்போகும் கணவன் எப்படி இருப்பார், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் தெளிவாக பார்த்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை திருமணத்திலையும் இல்லறத்திலையும் அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.